குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் 31ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 5:32 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:21 வரை ஸ்வாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:47 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 4:47 வரை பாலவம், பின்பு மாலை 5:32 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:21 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:21 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் ராம அவதாரம் ஹனுமார் வாகனத்தில் பவனி வரும் காட்சி. மதுரை ஸ்ரீ சொக்கலிங்கபுதூர் சிவ ஆலயங்களில் வருஷாபிஷேகம், திருக்கல்யாணம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்மனை வழிபட எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ அம்பிகை. சாத்வீகமாக சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு செய்பவர்களுக்கு மன நிம்மதி, மனதில் சந்தோஷம், நினைத்த காரியத்தில் வெற்றி, வாக்கை சூடக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். அம்பிகையினுடைய திருமந்திரத்தை சொல்லலாம். 108 வழிபாடு முறைகளை, போற்றிகளை படிக்கலாம். வீட்டில் ஸ்ரீ லலிதா சகசர நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஜோதிடம் கற்க நல்ல நாள், ஆயுத பிரயோகம் செய்ய உகந்த நாள், புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள், தானியம் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:09 முதல் 1:53 வரையில் மேஷ லக்னம், 1:54 முதல் 3:56 வரையில் ரிஷப லக்னம், 3:57 முதல் காலை 6:11 வரையில் மிதுன லக்னம், 6:12 முதல் காலை 8:20 வரையில் கடக லக்னம், 8:21 முதல் 10:21 வரையில் சிம்ம லக்னம், 10:22 முதல் 12:22 வரையில் கன்னி லக்னம், 12:23 முதல் 2:27 வரையில் துலாம் லக்னம், மதியம் 2:28 முதல் மாலை 4:39 வரையில் விருச்சக லக்னம், 4:40 முதல் 6:46 வரையில் தனுசு லக்னம், 6:47 முதல் 8:40 வரையில் மகர லக்னம், இரவு 8:41 முதல் 10:23 வரையில் கும்ப லக்னம், இரவு 10:24 முதல் 12:04 வரையில் மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானுக்கான 27 முறை காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பவர்களுக்கு அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் ஜாதக ரீதியாக நீங்கி மன நிம்மதி கிடைக்கும், மன சந்தோஷம் உண்டாக்கும்.
சந்திராஷ்டமம் உடைய மீனராசி அன்பர்கள் சந்திர பகவானுக்குண்டான வழிபாடு சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு செய்வது, சிவபெருமானை வழிபடுவது இன்றைய நாள் மிக உச்சிதம். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர் பெருமக்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த செல்வம் நிறைந்த நாளாகவும், எண்ணிய வேலைகள் துரிதமாக நடக்கவும், நினைத்த காரியங்கள் ஈடற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன அமைதியும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தித்து இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல் வரலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். கடினமான உழைப்பு தேவையாக இருக்கும். அப்படி உழைத்தால் மட்டுமே வெற்றியும் கிடைக்கும். இன்றைய நாள் நீங்கள் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்வீர்கள். அதற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, வேலை நிமித்தமாக பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கான வேலையை பொறுத்தவரை பயனுள்ளதாகத்தான் இருக்கும். கால்நடை சம்பந்தமான வேலைகளில் விவேகமாக இருக்க வேண்டும். நீண்ட கால கடன் தொடர்பான பிரச்சனைகள் சற்று குறையலாம். இப்படி ஏற்ற இறக்கங்களாகவே அமைகிறது. மாணவர்களுக்கு கவனக்குறைவால் சில பிரச்சனைகள் ஏற்படும். படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. எதிலும் அலட்சியம் கூடாது. பணவரவு சற்று இழுபறியாகத்தான் இருக்கும். பொதுவாக பார்க்கும்போது இன்று பணம் எளிதாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பண வரவு கிடைக்கப்பெற்று நன்மைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் வேலைகளை மிக எளிதாக முடிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். தன வரவுகளில் இருந்து இழுபறியான சூழல்கள் ஏற்பட்டு நீங்கும். நன்மைகள் அதிகம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல சிந்தனைகள் தேவை. தொழில் விஷயத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கனிவாக்க கரிசனத்தோடு நடக்க வேண்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி உங்களுடைய செயல்களை திறமையாக்க செய்வதற்கு இறை பிரார்த்தனை மற்றும் இறை நம்பிக்கை தேவை. திங்கட்கிழமை தினம் என்பதால் சந்திர பகவானுக்கான ஸ்லோகங்களை உச்சரிப்பது மிக நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே
ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை தினத்தில் வழிபாடு செய்தால் சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நற்சிந்தனைகளையும் எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களையும் நீங்கள் நன்றாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். மருத்துவம் சார்ந்த படிப்புகளை மேற்கொள்வது நல்லது. மேஷராசி அன்பர்கள் மியூசிஷியன், கெமிக்கல், BA மெக்கானிக்கல் போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுத்து படித்தால் நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான நட்பு ராசிகள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பயணங்களை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். எதிர்பாராத சில மாற்றங்கள் வரலாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சில மாற்றங்கள் வரும். விவேகமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் சற்று குறையும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் இருக்கும். இழுபறியான சூழல் ஏற்படும். பிரச்சனைகள் உண்டாகும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது வெளி வட்டாரத்தில் மதிப்பு இருக்கும். இன்று வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். மனதில் எந்தவிதமான குழப்பங்கள் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து விடுங்கள். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி இருக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனதில் புதிய எண்ணங்கள் ஏற்படுத்தும். புதிய மாற்றத்தோடு வருவீர்கள். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக்க முடியும். இன்று உங்களிடம் வேலையில் சில கவனக்குறைவு உண்டாகலாம். கவனக்குறைவு இல்லாமல் மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் வேலைகளை கவனிப்பது நல்லது. வேலையில் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்வது நல்லது. இன்று உங்கள் துணையோடு அமைதியற்ற நிலையில் இருப்பீர்கள். இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது நல்ல பலனை தரும். தான தர்மங்களில் ஈடுபாடு உண்டாகும். மாணவர்கள் தடைப்பட்டு வந்த செயல்களை மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சில நேரம் உங்களுடைய கவனக்குறைவு காரணமாக தவறுகள் நேரலாம். செய்யக்கூடிய வேலைகளில் நிதான போக்கு தேவை. சிந்திக்க வேண்டும். ஆராய்ந்து செயல்படுத்தினால் நல்லது. இன்று உங்கள் துணையுடன் அமைதியற்ற மனநிலையில் இருப்பீர்கள். இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது மிக மிக நல்லது. சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடனே இருப்பீர்கள். பிரபல மாணவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். முயற்சி மேம்படும் நாள். காதலர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் மனதில் எதையும் நினைக்காமல் வெளிப்படையாக பேசினால் நல்லது. பணப்புழக்கம் மிதமாக இருக்கும். பண வரவு காணப்பட்டாலும் குடும்பத்திற்காக சில அவசர செலவுகளை செய்ய நேரலாம். உங்கள் தாயினுடைய ஆரோக்கியம் மன கவலைகளை உண்டாக்கிவிடும். அவருடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். பொதுவாக உங்களுடைய ராசி அமைப்பின்படி செய்யக்கூடிய வியாபாரங்கள் பேனா புத்தகம் கடை வைப்பது, வண்ணப்பொடிகள் தயாரிப்பது, ஆடம்பர பொருள் விற்பனை, கலைநயம் சம்பந்தமான பொருட்கள் விற்பனை செய்தால் வியாபாரம் எப்பொழுதும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும்.
குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மேம்படும், மகிழ்வாக இருப்பீர்கள், அந்தஸ்து உயரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தை சாதகமாக நடக்கும். சில நேரம் செலவுகள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி மேம்படும் நாள். பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உடல் நல ஆரோக்கியம் சம்பந்தமான எண்ணங்கள் தேவை. இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் நவ கிரகங்களினுடைய பேரருளோடு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கட்டும். ஆன்மீக ஈடுபாடு இன்று நல்ல பலனை தரும். நம்பிக்கையான மனநிலை இருந்தால் சரியான பாதையில் போக முடியும். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் அல்லது பாராட்டுகள் கிடைப்பது என்பது அரிதாக கூட நீங்கள் உணர்வீர்கள். இருந்தாலும் திறமைகளை பயன்படுத்தி வேலை செய்வது நல்லது. பேச்சுக்களில் நிதான போக்கை கடைபிடிப்பது அவசியம். சில வேலைகளை பொறுமையாகத்தான் நீங்கள் யோசித்து செய்வது அவசியம். கூடுமான வரையில் எதிலும் அவசரம் காட்டாமல் பிறருடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் ஓரளவிற்கு நல்லது. 2ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ரு பாவகத்தில். ஆக எண்ணங்கள் உங்களுக்கு பலவேறு இருக்கலாம். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. கடன் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். நோய் பற்றிய எண்ணங்கள் உருவாகும். எதிரிகள் தொல்லைகள் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் பற்றிய எண்ணங்களே உங்களுக்கு பொதுவாக அதிகமாக காணப்படும். இருந்தாலும் உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ளுங்கள் மிதுனராசி அன்பர்களே. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை மிக அழகாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். சுக பாவகம் சுகஸ்தானத்தில் கேது பகவான், அதே போல லாபத்தில் குரு பகவானும், ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய தந்தை மூலமாக ஓரளவிற்கு சுப பலன்களை பெறுவது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். தந்தைகளுடைய உறவுகளிடத்தில் கவனமாக பேசுவது நடப்பது அவசியம். மிக மிக எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் மிக பெரிய அளவில் செய்ய வேண்டும், பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. உங்கள் வருங்கால துணையிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பேச வேண்டும். நான் எனும் எண்ணம் கூடாது. மற்றவர்கள் பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் காது கொடுத்து கேட்பது அவசியம். உங்களுடைய பேச்சே சரியாக இருக்கும் என்கிற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு பேசுவது அவசியம். மன சஞ்சலத்தோடோ அல்லது மன கஷ்டத்தோடு எந்த விஷயங்களையும் பகிராதீர்கள். இந்த நாள் மேன்மையாக நடந்து கொண்டாலே போதும். குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படாது. மாணவர்களுக்கு இன்றைய நாள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் புரிதல்கள் என்பது குறைவாகவே இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் சந்தேகங்கள் அதிகரிக்கலாம். வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்கிற புரிதல் இருக்காது. குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். கிரக நிலைகள் அப்படி இருக்கிறது. ஆக 2ஆம் வீட்டிற்குண்டான சந்திர பகவான் கல்வி, குடும்பம், வருமான ஸ்தானத்தை சொல்லக்கூடிய பாவகத்தின் அதிபதியே 6ஆம் இடத்தில் இருக்கிறார், மறைவு பாவகத்தில். ஆக 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தியை குறைத்துவிடும். மறைவு பாவகத்தில் இருக்கும்போது யாரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூட முன்வர மாட்டார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இருக்கிறது. கவனமாக இருங்கள். பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய துறை என்று பார்க்கும்போது எழுத்தாளர், கட்டுரை, சிறுகதை, நாவல். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். பொதுவாக திங்கட்கிழமை தினத்தில் சனி பகவானுடைய ஓரை பலன் தராது. ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஆசைகள் நிறைவேறும், முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் விருத்தி உண்டாக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை சற்று குறையும், மேன்மையான நிலைக்கு வருவீர்கள், இன்னல்கள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள், ஈடுபாடு அதிகரிக்கும், பொது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. கடக ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். முருகப்பெருமானுடைய திருவருளோடு இந்த நாளை தொடங்குங்கள். அனைத்தும் சிறப்பாகவே அமையும். நண்பர்களுடைய ஆலோசனைகளால் மனதளவில் மாற்றம் பிறக்கும். வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். ராசிநாதனான சந்திர பகவான் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், முயற்சி பாவகத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். இன்று வெற்றியை கொண்டாடுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியமும் மன உறுதியும் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு வழிகாட்டும். உங்கள் துணையோடு இனிமையான நல்ல உறவு கொண்டிருப்பீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தினந்தோறும் இயலாதவர்களுக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்து வாருங்கள். நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். இப்படி செய்யும் போது சனீஸ்வர பகவானுடைய பிரீத்தியாகவே நீங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் பாவகம் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். தொழில் விஷயமாக சாமர்த்தியமான செயல்பாடுகள் காரணமாக மதிப்பு மரியாதை மேம்படும். வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு சாதகமாகவே இருப்பார்கள். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, மாணவர்கள் இன்றைய நாள் உங்கள் கல்வி மீதான செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். உழைப்பிற்கு உண்டான நல்ல பலனை நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள். மாமன் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக பார்க்கும் பொழுது ஜெயம் நிறைந்த நாள்தான். கிரகங்களினுடைய அம்சப்படி களத்திர பாவகம் 7ஆம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு சில நேரங்கள் ஏற்றமாகவும்
சில நேரம் விவேகமாகவும் இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கிறது, கவலை வேண்டாம். ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இன்றைய நாள் பணம் அதிகமே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து சிறிய அளவிலாவது பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய மகனோ மகளோ வெளியூரிலிருந்து பணம் என்பது உங்களுக்கு கைக்கு கிடைக்கும்படியாக செய்து விடுவார்கள். பொருளாதார போக்கு ஓரளவிற்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். பணம் விதங்களில் நெருக்கடியான சூழ்நிலைகள் காணப்படாது. விரும்பியதை உடனுக்குடன் வாங்கி மகிழ்வீர்கள். ஏற்றம் பெருகக்கூடிய நிலையும் உண்டு. சில நேரம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் போது விரும்பிய அனைத்து விஷயங்களும் நல்ல செயல்பாடுகளும் நடக்கும், கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி தொழிலில் முன்னேறுவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரத்திற்கும் சரி, மற்ற வேலைகளுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். உறவுகளுக்கு மத்தியில் உயர்வாக வரவேண்டும் என்கிற போராட்டம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அயராது பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள். எதற்காக எந்த வேலைகளை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருந்தாலே போதும், நிச்சயம் நன்மைகள் உண்டு. நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய துறை நடிப்பு, நாடகம், பொழுதுபோக்கு, அரசியல் சார்ந்த விஷயங்கள், எழுத்து தொடர்பான செயல்களிலும் நீங்கள் துறையை தேர்வு செய்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நல்ல பலனை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் அதிகம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். மனநிலையில் சீரான போக்கு தேவை. தியானம் மேற்கொண்டால் மனம் நிம்மதி கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு ஏற்படும். தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்கும். சாதகமாக இருப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பிறரை அனுசரித்து செல்ல வேண்டும். ஜெயம் நிறைந்த நாள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும். தாயினுடைய விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, பயணங்களால் புதிய அனுபவங்கள் பிறக்கும். தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் திருப்தியாக இருப்பீர்கள். 2ஆம் இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். தன்னம்பிக்கை உணர்வோடு காணப்படக்கூடிய அமைப்பு உண்டு. பயணங்களினால் புதிய அனுபவங்கள் இருக்கும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் துணையிடத்தில் அமைதியான முறையில் பழகுவது நல்லது. நடக்கக்கூடிய சம்பவங்களை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்ள முயலுங்கள். வேலைகள் கொஞ்சம் மும்முரமாக இருக்கும். தவறுகளை தவிர்க்க கவனமாக பணி செய்வது அவசியம். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம். மேஷராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம். சிம்மராசி அன்பர்களை உங்களுக்கு அஷ்டமர் ராகு. அதே போல வருமான ஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். எதிலும் பொறுமை நிதானத்தோடு இருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி நடக்கிறது. கண்டகச்சனியின் காரணமாக அதிலும் 7ஆம் இடம். உங்கள் துணைவரோடு எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் விவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நலம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். நம்பிக்கையோடு இருங்கள். கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதாரம் சிந்தனைகள் அதிகரிக்கலாம். அரசு காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். உத்தியோக வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் என்ன வேலை செய்கிறீர்களோ அதற்கான புரிதலும் காணப்படும். வரவு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் சேர்ந்தே காணப்படும்.
உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். சிம்மராசி அன்பர்களே, மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. அலட்சியம் வேண்டாம். தேர்வு காக்க தயாராக கூடியவர்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடம் என்பதுதான் கல்வி ஸ்தானத்தை குறிக்கும். அதில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் படிப்பதற்கு முன் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அதே நேரத்தில் ஞான காரகனான கேத்து பகவானையும் வணங்குங்கள். அவர்தான் நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எதையும் பெருந்தன்மையாக சிந்திக்க வேண்டியது நல்லது. 4ஆம் இடம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஆக இந்த நாள் உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமாக புரிதல் இருக்காது. குழப்பத்தோடு சில வேலைகளை செய்வீர்கள். குழப்பமாக இருப்பீர்கள். எதற்கும் ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது ஆரோக்கியமாக இருக்கலாம். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் பொதுவாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு என்று பார்க்கும்போது எலக்ட்ரானிக் சார்ந்தவை, ஆர்ட், கலை, கணிதம் சம்பந்தமான ஆடிட்டிங், எழுத்து சம்பந்தமாக பத்திரிகை துறை சார்ந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயம் உங்களுக்கு ஓரளவிற்கு பண வரவு அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பேரும் புகழோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அனுபவங்கள் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். நெருக்கடிகள் குறையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வரவு நிறைந்த நாள். புரிதல் ஏற்படும். வேலையில் உயர்வு உண்டாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள், முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இன்று அதிக பொறுப்புகள் இருக்கும். உங்களுக்கு பிடித்தமானவர்களோடு பேசும்போது கவனமாக இருங்கள். லாபத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுக பாவகத்தில் சுக்கிர பகவான். வேலை நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள நேரலாம். பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். விமர்சனம் சார்ந்த பேச்சுக்கள் வரலாம். செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிலும் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் கன்னிராசி அன்பர்களே. தம்பதியர்கள் உங்கள் துணையிடம் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பிரயோகிங்கள். குடும்ப பாவகம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் சுக பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு பகவான், அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை தகுந்தபடி கொடுப்பது நல்லது. மதித்து நடந்து கொள்ளுங்கள். இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. ராசியினுடைய 6வது வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். ஆக எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் மிக கவனமாகவே கையாளுங்கள். சகோதரர்களின் வழியில் ஆதாயம் உண்டாக்கும். சிறிய முதலீட்டில் லாபம் அடைவீர்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசு சார்ந்த காரியங்களில் அலைச்சல் ஏற்படலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சூழ்நிலைகளை உணர்ந்து, குடும்ப சூழலை உணர்ந்து படிக்க வேண்டும். இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து உடற்பயிற்சியும் தியானமும் மேற்கொண்டால்
சிந்தனைகள் சீராக இருக்கும். தொழில் விஷயங்களில் கவனித்து செய்வது நல்லது. அவசரப்பட்டு சில காரியங்களில் முடிவெடுக்க வேண்டாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தலைமை பதவிகளை நீங்கள் வகிக்கலாம். இந்த மாதிரியான துறையை தேர்வு செய்வது நல்லது. வெளிநாட்டு வாணிபம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், பயணங்கள், செய்தி தொடர்பு, அம்பாசிடர் போன்ற பணிகள், கம்யூனிகேஷன், இது போன்ற துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வது மிக நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை என்று பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாக உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே மேற்கு திசை பொருத்தமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக நல்ல பலனை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பேச்சுக்களில் கவனம் தேவை. நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையாக இருங்கள். ஆதாயம் ஏற்படும். லாபம் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு நிறைந்த நாள். அலைச்சல் இருக்கும். பெரிய வேலைகளில் கவனம் தேவை. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கட்டும். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சார அமைப்பு படி ராசியினுடைய 2வது வீடு வாக்கு பாவகத்தில் சந்திர பகவான். இன்று சவாலான நாளாக கூட இருக்கும். சாதகமான பலனை பெறுவதற்கு அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். இருந்தாலும் அமைதியற்ற உணர்வு உங்கள் வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்க இயலாத நிலை கூட காணப்படலாம். துலாம் ராசி அன்பர்களே, ராசியினுடைய 5வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் மேஷ ராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம். 12வது வீடு விரய பாவகம் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பின் காரணமாக மறதி குறையும் நாளாகவும் இருக்கும். வேலைபளு அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் சிறந்த முறையில் சரியாக சிந்தித்து முடிவெடுத்தால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்தே இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதிலும் சில மாற்றங்கள் நிகழும். ஒரு சிலருக்கு ஒற்றுமை இரக்கம் புரிதல் ஏற்படும். மனநிலையை தெரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். பக்குவமாக இருந்தால் எந்த பிரச்சனைகளும் குடும்பத்தில் ஏற்படாது.
இன்று நிதி நிலைமைகள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் குறையலாம். செலவுகளை சமாளிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் இயலாமல் போகலாம். எந்த விதங்களிலும் பணத்தையோ பொருளையோ இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதிக விலை உயர்ந்த மதிப்பு வாய்ந்த பொருட்கள் உங்களை விட்டு இழக்க நேரலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இன்று கால்வலி பாதிப்பு ஏற்படும். சளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாக பணிபுரியுங்கள். படிப்பு விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். படிக்கக்கூடிய வேலைகளை அந்தந்த நேரத்திற்குள்ளாக முடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் சில நேரம் மன சங்கடத்தை ஏற்படுத்தி விடலாம். அங்கீகாரம் கிடைக்காது. திறமைகள் இருந்தும் யாரும் பாராட்ட மாட்டார்களே என்கிற வருத்தம் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட அசௌகரியங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் சகஜமாக இருந்து விடுங்கள். கால நேரம் கிரக அமைப்புகள் மாறும்போது உங்களுக்கு ஏற்றாற்போல் அங்கீகாரம் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இதை சார்ந்த கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். CA படிக்கலாம், MBBS, லெதர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இது போன்ற படிப்புகள் படிக்கும்போது உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் சற்று குறையும். மகிழ்ச்சி உண்டாக்கும். எண்ணங்கள் கைகூடும். சுவாதி நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். நம்பிக்கை ஏற்படும். மாற்றங்கள் உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறதி குறையும் நாள். புரிதல் இருக்கும். நம்பிக்கை ஏற்படும். இந்த நாள் தெய்வீகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஓம் ஸ்ரீ ராமஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த நாள் கிடைக்கட்டும். சாதகமான நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நம்பிக்கை இருக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். உறுதியான மன அமைப்போடு இருப்பீர்கள். உங்களுடைய கண்ணோட்டமே மிக உயர்வானதாக இன்றைய நாள் அமையும். வருமான ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இன்று வேலைகளை செய்வது என்பது மிக எளிதாக உணர்வீர்கள். மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, நிதானமான செயல்பாடுகளால் நன்மை ஏற்படும். இன்று எப்பேற்பட்ட வேலைகளையும் மிக சாதாரணமாக முடிப்பதால் உத்தியோகத்தில் உயர்ந்த அதிகாரிகளிடத்திலும் சரி, மற்ற உத்தியோகஸ்தர்களிடமும் சரி, வேலை செய்யக்கூடிய பணியாட்களிடமும் சரி, உங்களுக்கு நல்ல பெயர் இன்றைய நாள் கிடைக்கும். எளிமையான வேலைகளாக இருந்தாலும் அதனை மிகுந்த ஸ்ரத்தையோடு முடிப்பீர்கள். பராக்கிரமசாலியாகவும் திகழ்வீர்கள். தைரியம் இருக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும். அரசு சார்ந்த காரியத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். அரசு தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், வியாபாரமாகட்டும், எந்த ஒரு உதவியை நீங்கள் அரசை நாடினாலும் நடக்கக்கூடியவை உங்களுக்கு சற்று தாமதமாகலாம். பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும். அதாவது நிலையான ஒரு வருமானம் இன்றைய நாள் கைக்கு கிடைக்கும் என்பது அர்த்தம். உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். எதிர்ப்புகளால், அதிலும் மறைமுகமான எதிர்ப்புகள் காரணமாக மன சஞ்சலம் இருக்கும். நீங்கள் நேர்மையாக, நியாயமாக உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்வீர்கள். இருந்தாலும் யாராவது ஒருவர் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தடைப்படலாம் அல்லது சங்கடங்களை உண்டாக்கக்கூடிய விதமாக பேசலாம். மனதில் சில கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிறருடைய உதவிகள், அதாவது கடன் சார்ந்த பணம் கிடைப்பதிலும் அலைச்சல்கள் ஏற்படலாம். அலுவலக வேலைகளை அலட்சியம் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த நாள் சந்திர பகவானை நீங்கள் வழிபட்டால், மனோகாரகன் தாய்க்குண்டானவர், உணவு சாரத்திற்குண்டானவர் ஆக அவரை வழிபடும் போது மன கஷ்டங்கள் நீங்கும். தண்ணீரை அதிகமாக பருகுங்கள். பிறருக்கு மோர் தானம் செய்யலாம், தண்ணீர் தானம் செய்யலாம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், சந்திர பகவான் என்றாலே
பச்சரிசியை குறிக்கும். ஆக பச்சரிசியினால் சமைத்த உணவினை, வெண்மையான உணவினை நீங்கள் தானம் செய்வது அவருடைய ஆசையை பெறுவீர்கள். அதோடு ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். சோமன் என்றால் சந்திர பகவானை குறிக்கும். அவருக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்துவிட்டு வெளியே வேலைக்கு செல்லலாம். மாணவர்களும் இந்த ஸ்லோகத்தை 27 முறை உச்சரித்துவிட்டு படித்தால் மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும்போது வியாபாரம் எனும்போது அறுவை சிகிச்சை உபகரணங்கள் விற்பனை செய்யலாம். தனியாக துப்பறியும் தொழில், அரிய வகை பறவைகளை இணைவருத்தி செய்து விற்பனை, சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்து விற்பனை செய்வது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மைகளை உண்டாக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டும். நிதான போக்கு அவசியம். பொறுமை வேண்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும் நாள். அலட்சியமின்றி இருக்க வேண்டும். அலைச்சல் ஏற்படலாம். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாவகத்தில் பிறந்தவர்களுக்கு சஞ்சலங்கள் விலகுவதற்கு தியானம் மேற்கொள்வது அவசியம். உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் இருக்கும். வீண் சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும். இந்த நாள் இறை வழிபாடும் நவக்கிரக வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவக்கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் புதிய நம்பிக்கை உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எளிதாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும். பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் வேலைகளை வெற்றிகரமாக மேற்கொள்வது நல்லது. உங்களுடைய சக பணியாளர்களின் ஆதரவு பெருக்கம். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தொடர்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு இணைந்து செயலாற்றுவீர்கள். வியாபாரத்திலும் சரி, தொழில் விஷயங்களிலும் சரி, நண்பர்களுடைய இல்லத்திற்கு சென்று வருவதால் மன மாற்றங்கள், மன மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மேன்மையான நிலை உண்டாகும். எளிதாக ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு ஏற்ற நாளாகவே அமையும். சிலருக்கு உங்கள் துணைவர் வழி உறவினர்கள் மூலம் அலைச்சல் ஏற்படலாம். உங்கள் துணைவர் உங்களுக்கு ஏற்றவராகவும் அன்பானவராகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அரசு சார்ந்த காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். ஆக முயற்சியை அதிகப்படுத்த வேண்டியது எப்பொழுதும் நல்லது. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கவனித்து சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். அலட்சியம் வேண்டாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 12வது வீடு மறைவு பாவகத்தில் மனோகாரகனான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக சில நேர மனநிலையில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது என்பது போராட்டமாக உணர்வீர்கள். கடினமான விஷயங்களாக கூட இருக்கும். வர்த்தகம் சம்பந்தமான முதலீடுகளில், பண பரிவர்த்தனைகளில், வங்கி தொடர்பான செயல்களில் கவனத்தோடு இருங்கள். கவலை குறையும் நாளாகவும் அமையும். கட்டடம் கட்டுதல், துணி வியாபாரம், கம்ப்யூட்டர் பயிற்சி மையம், பிராணிகளுடைய விற்பனை, ஜோதிடம் மற்றும் சினிமா துறை சார்ந்த வியாபாரங்களை மேற்கொள்வது நல்ல லாபத்தை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஹோரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு ஆலோசனைகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நிதானமான பேச்சுக்கள் தேவை. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பிறரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கால்நடை வளர்ப்பில் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வர்த்தகம் சார்ந்த முதலீடுகள் மேலோங்கும். கவலைகள் குறையும். கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் கல்வி சம்பந்தமான வேலைகளில் மாற்றமான சூழ்நிலை இருக்கும். இன்றைய நாள் மத்தியமமான பலன்களை இருக்கும். உங்கள் செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளுக்கான முயற்சியை தான் சார்ந்திருக்க வேண்டும். இன்று அதிர்ஷ்டம் காணப்படாது. வேலை நிமித்தமான பயணம் உண்டாகும். பணிகளை கையாளும் போது தவறுகள் நேராமல் இருக்க எச்சரிக்கை தேவை. வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படலாம். மனதிற்கு பிடித்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, பணி நிமித்தமான பயணம் காணப்படும். வேலைகளை கையாளும் போது தவறுகள் நேராமல் இருக்க எச்சரிக்கை தேவை. தம்பதியர்கள் உங்கள் துணையோடு இன்று சூடான விவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். பொதுவாக சாதனை நிறைந்த நாள். நிதி நிலைமைக்காக அவ்வப்போது சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே இருக்கும். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் உண்டாக்கலாம். கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சளி அல்லது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்து விடுங்கள். சாதனை நிறைந்த நாளாக இருக்கும். மற்றவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு வேலையில் ஈடுபடுவது நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றங்கள் காண புரிதல் என்பது அவசியம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருங்கள். பணத்தை எங்கும் கொடுத்து ஏமாற வேண்டாம். வியாபாரிகளுக்கு பார்க்கும்போது தொடர்ந்து செய்யக்கூடிய சில வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். ஒவ்வொரு செயலையும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். வாடிக்கையாளர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பது அவசியம். கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். ஆக கடன் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தை சிறப்பாக நடத்த முயற்சி செய்வது நல்லது. நல்ல விஷயங்களை பற்றிய சிந்தியுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வேலை செய்யக்கூடிய ஆட்களிடத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். குடும்ப நபர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் வேண்டாம். ராசிக்கான அமைப்புப்படி பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு பணிபுரியக்கூடிய வாய்ப்பு நீர் சார்ந்தவையாக இருக்கும்.
புத்தக பிரசுரம், வீடு மனை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். தரகு தொழில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். வருமானம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். நற்செய்திகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். சிந்தனை மேம்படும். பிடித்த வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதனை நிறைந்த நாள். புரிதல் ஏற்படும். பிடித்த வேலைகளை செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 12வது வீடு விரய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையலாம். மற்றவர்களோடு பேசும்போது கவனமாக இருங்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வேலைகளை கவனமாக கையாள்வது அவசியம். தவறுகளை தவிர்த்தல் நலம். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒருமுறைக்கு பலமுறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் தள்ளி போகலாம். வேலையினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு ஆராய்ந்து செய்தால் ஓரளவிற்கு பலன்களை நீங்கள் பெற முடியும். தவறுகள் நேராதபடி பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. இந்த நாளில் நவகிரக வழிபாடு செய்யுங்கள். ராசியினுடைய 10வது வீடு விருச்சக ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஓம் பத்மத் வஜ்ஜாயை வித்மகே ஹேம ரூபாயை தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்து அதிகாலை பொழுதே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி 27 முறை பாராயணம் செய்து பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் நீங்கும். சந்திர பகவான் விருச்சக ராசியில் தான் நீச்சம் அடைகிறார். அவரே உங்களுக்கு சந்திர பகவான் விருச்சகத்தில் இருப்பதாலும் சில மன கஷ்டங்கள், கிளேஷங்கள், மன வருத்தங்கள் உண்டாக்கலாம். ஆக இந்த திங்கட்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு நீர் சம்பந்தமான பொருட்களை தானம் செய்யலாம். மோர் தானம் செய்வது விசேஷம். வெண்மை நிறத்தாலான உணவுகளை தானம் செய்யுங்கள், நல்லது. இன்றைய தினம் அதிகாரிகளிடத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது பொறுமையாக இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிலும் சுறுசுறுப்பற்ற ஒரு நிலையிலேயே இருப்பீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்காது. பண இழப்புக்கான வாய்ப்புகள் உண்டு. பணத்தை கவனமாக கையாளுங்கள். அவ்வப்போது தலைவலி ஏற்படலாம். மாணவர்கள் தியானம் மேற்கொள்வது சிறந்த ஆறுதலை உண்டாக்கும். வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, கவனமாக செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாணவர்களுக்கு மறதி சம்பந்தமான விஷயங்கள் எழலாம். ராசிக்கான அமைப்பு படி கும்பராசியில் பிறந்தவர்கள் IAS, BCom, BL, IPS, ஏரோநாட்டிக்கல் போன்ற துறைகளை தேர்ந்தெடுத்து படித்தால் நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்:
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். சக நபர்களுடைய ஆதரவு உண்டு. சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். முதலீடுகள் அதிகரிக்கும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் இந்த நாள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் மன வலிமையோடு இருப்பது மிகவும் அவசியம். உங்களுடைய வேலைகளை மேற்கொள்ளும் போது தடைகளை சந்திக்க நேரலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். நேர்மறையான பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது அவசியம். மறதி சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். வேலைகள் அதிகமாக இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய சரியாக திட்டமிட்டு சிந்தித்து செய்தால் நிச்சயம் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. வேலை அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். மகிழ்ச்சியுடன் இருக்க இந்த நாளை நீங்கள் அமைதியாக வைத்திருப்பது, மனம் திறந்து பேசுதல் வேண்டும். பிறரிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவிற்கு சுப பலன்களை பெறலாம். பிறருக்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீட்டில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். உதவிகள் நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. நிதி நிலைமை சார்பாக மகிழ்ச்சியை உண்டாக்கிக் கொள்வது அவசியம். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரலாம். நிதி நிலைமைகளில் கட்டுப்பாடு வேண்டும். சுதந்திர தன்மையோடு இருந்தால் சில சங்கடங்கள் வரும். பணப்பற்றாக்குறை காரணமாக குடும்பத்தை வழிநடத்துவதே சங்கடமாக உணர்வீர்கள். பிள்ளைகளுடைய வருங்காலம் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கும். சரியான விஷயங்களை தேர்வு செய்ய இயலாது. செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். சில அசௌகரியங்கள் உண்டாகும். முதுகுவலி பாதிப்பும் ஏற்படலாம். ராசியினுடைய அமைப்பு படி மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வியாபாரம் என்று பார்க்கும்போது மக்களுடைய நன்மைக்காக கொடுக்கக்கூடிய பொருள் விற்பனை, பல்பொருள் அங்காடி அதாவது சூப்பர் மார்க்கெட், விவசாய கருவி மற்றும் விதைகள், உரங்கள் விற்பனை செய்யலாம். இப்படி செய்யும் போது உங்களுடைய ராசி அமைப்பின்படி வருமானம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான்.
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை அவசியம், மறதி விலகும், பிரச்சனைகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வீர்கள், புரிதல் உண்டாகும், பொறுமை நிதான போக்கு தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவி நிறைந்த நாள், சுறுசுறுப்பு என்பது இருக்காது, விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனிலிருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும்.
MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, தீநகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132